விஜயை அடிக்கணும், கிழிக்கணும், விஜய் வந்து ஊரை விட்டே விரட்டணுங்கிற ரேஞ்சில் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன மார்க் பண்ணி விஜய் அரக்கனாகவும் விஜய் மிகப்பெரிய கொலைகாரனாகவும் எல்லாம் இது பண்ணாங்க. அதை அத்தனையும், அந்த ஆர்குமெண்ட்ஸ் அத்தனையுமே இன்னைக்கு தவிடுபடி ஆக்கி நீதிமன்றம் உட்கார வச்சிருக்குது. இவன் மைக் எடுத்துகிட்டு போகிறது உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கா? ஏதாவது 100ல் வந்து ஒரு 2% இருப்பான், மற்ற எல்லாமே அஜெண்டா. இதை வச்சு நம்மளோட அரசியலுக்கு சாதகமாக என்ன பண்ணலாங்கிறது தான் நியாயம் இருக்குமோ தவிர, இதை வச்சு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் சத்தியமாக இருக்காது. யார் டென்ஷன் ஆனாங்களோ இல்லையோ, நம்மளுடைய நாம் தமிழர் நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. பழைய ஆதவர்ஜுனா வீடியோ வந்து ஆதவர்ஜுனா சிபிஐ பற்றி சொன்ன வீடியோவை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இவர் சிபிஐ பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இப்போ பார்த்தீங்களா சிபிஐ என்கொயரின்னு. இவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். சிபிஐ என்கொயரி வேற, கோர்ட் மானிட்டர் சிபிஐ என்கொயரிங்கிறது சுத்தமாக வேற. இதில் வச்சு மீட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் டீ ஆத்திட்டு இருந்தானுங்க. என்னென்னு டீ ஆத்தினானுங்கன்னா, நேரடியாக 41 பேரை சென்று பார்க்க வேண்டும், அவர் ஒவ்வொரு வீடாக போகணுன்னு. ஆமாம், ஒவ்வொரு வீடாக போனால் தான் நீ கேமராவை எடுத்து நீ என்ன பண்ணுவ, அப்புறம் 300 பேர் வருவான், அதில் எதாவது வேணாவது மகுட்டி விட்டு ஏதாவது ஒழுகும், அதில் ஒரு கேஸோ ஏதோ ஒரு பிரச்சனையாகும், திருப்பியும் பிரச்சனையாகும். அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். 41 பேர்த்தை கூப்பிட்டு ஒரே மண்டபத்திலையோ ஒரே இடத்துலையோ வச்சு அவங்கள வந்து அந்த ஃபேமிலியில் மட்டும் சந்தித்து அவர்களுக்கான நிவாரண தொகைகள்லாம் வழங்கினார்னா சந்தோஷம். அதில் ஒருத்தன் போட்டிருந்தான், எதிர்கட்சியோ ஏதோ ஒரு கட்சி போட்டிருந்தான், இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டி தான் இந்த மக்கள்லாம் இது வரைக்கும் உண்மையை சொல்லாமல் இருக்காங்கன்ட்டு. டேய், நல்ல அப்பனாத்தாளுக்கு தான் பிறந்தியாடா, நல்ல குடும்பத்தில் தான் நீ பிறந்தியா? ஏண்டா, அவங்களோட உயிர்களை, அந்த குடும்பத்தோட இழப்பை ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு உட்காந்துருவாங்களாடா? அவ்வளோ மானங்கிட்டாடா போயிருக்காங்க தமிழர்கள். அவ்வளோ மட்டமாக நினச்சிட்டிங்க தமிழர்களை, கேவலம்டா டே.